World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம். இன்னைக்கு நமது அரங்கத்திற்கு வல்லரசு தினேஷ் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. புதனை பற்றி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கலான்ட்டு அது சம்பந்தமான விளக்குகள் ஐயா கொடுப்பாங்க. வணக்கம். வணக்கங்க. புதனை பற்றி உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? புதன் அவருடைய காரகத்துவம்லாம் என்னென்ன செய்கிறாரு? நிறையா புதன் வந்து கல்வி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிறையா புதனை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். நிச்சயமாக ரொம்ப ஒரு அருமையான இன்டர்வியூவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 9 கிரகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் வந்து புதன் தான். என்ன காரணம்னா, புதன் அப்படிங்கிறதா வந்து அறிவுக்கான காரகன். இப்போ வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம சொல்கிறோம், உனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு புத்தி இல்லையான்னு சொல்லி கேட்குறோம். மதிங்கிறது வந்து சந்திரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புத்திங்கிறது தான் வந்து ஒரு புதன் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ அந்த புத்தி இல்லையா, புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்பயுமே ஒரு 4 பேர் ஒரு சபையில் இருக்கும்போது கூட புத்திசாலிக்கு தனி மதிப்பு இருக்கும். ஸோ அப்போ அந்த புத்தியை குறிக்கக்கூடிய கிரகமே புதன் தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் கல்விங்கிற விஷயத்துக்கும் புதனை காரகத்துவமாக வச்சுருக்காங்க. புதன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கிரகம்னா, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான கிரகம். அது யார் கூட சேர்ந்தாலும் அப்படியே அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகி அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அது வந்து ஒரு பச்சோந்தியோட கேரக்டர் அந்த புதனுக்கு இருக்குது. பச்சோந்தி அப்படிங்கிறது ஒரு தவறான கேரக்டர் கிடையாது. மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து புதனுக்கு தான் இருக்குது. வேறு எந்த கிரகத்துக்குமே அது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே அதுதான் வந்து சின்ன கிரகம். சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதுதான் சின்ன கிரகம். பெரிய கிரகம் வந்து குரு, சின்ன கிரகம் வந்து புதன். அதாவது வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்கிற மாதிரி புதனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ படிப்பு அங்கே தான் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயமும் புதன் தான். அதே மாதிரி ஒரு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுவும் புதன் தான். புதன் தான் வந்து லா படிக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறது. புதன் தான் வந்து வாக்கு தொழில்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோன்னா புதனோட அனுகிரகம் இல்லாமல் ஜோதிடம் பார்க்க முடியாது. புதன் தான் மேக்ஸ் இல்லாமல் புதன் இல்லாமல் மேக்ஸ் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களுக்கு புதன் தான் காரகத்துவங்களாகவே வரார். இப்போ நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் தான் வந்து நரம்பு மண்டலத்துக்கு உரியவர். அப்போ நரம்பு வீக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆக முடியும்? செயல்பாடே இல்லாமல் போயிடும். அப்போ நரம்பு மண்டலம் அவர் தான். ஸ்கின் அப்படின்னாலும் புதனோட இயக்கம் தான். அப்போ புதன் வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குது. இப்போ உறவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய்மாமா உறவுகள், மாமன் உறவுகள் எல்லாமே புதனோட ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. அந்தளவுக்கு புதனோட காரகத்துவத்தில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு குணாதிசயமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை, அந்த கோவம் வந்து எங்கே ரிலீஸ் ஆகும்னா அந்த இடத்துல ஒரு நகைச்சுவை வரும்போது ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிற விஷயமே வந்து புதன்கிட்ட தான் இருக்குது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னாலே புதன் தான். அப்போ வந்து ஒரு படத்தில் வந்து ஒருத்தங்க காமெடி ஆக்டர் நடிக்கிறாங்க, ஒரு காமெடியாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு புதனோட அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து புதன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்லி தான் புதனை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நான் சொன்னதெல்லாம் வந்து 0.1% கூட கிடையாது. புதனுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது. புதன் தான் ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜ்னு சொல்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஞாபக மறதி, ஞாபக சக்தினா புதன்னு சொல்கிறோம். எப்படி நம்ம மூளையில் போய் எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆகுது, படிக்கிற விஷயத்துலேருந்து. இப்போ நம்ம உங்களோட முகத்தை பார்த்தா ஓகே அண்ணா வந்திருக்காரு அப்படிங்கிறது மைண்டில் தோணணும். அப்போ அந்த போய் ரிஜிஸ்டர் ஆகணும். அப்போ அந்த ரிஜிஸ்டர்னு சொல்கிறதே புதன் தான். எல்லாமே புதன் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, அதுவும் புதன் தான். இப்படி புதனுக்கு வந்து ஏகப்பட்ட காரகத்துவங்களை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக ஒரு பெரிய வகுப்பு எடுங்க. நிச்சயமாக புதன் சம்மந்தமாக வகுப்பு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதத்தில் எப்பவுமே மாதம் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் முடிச்சிட்டேன். இந்த மாதம் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி புதன் சம்மந்தமாக தான் வகுப்பு எடுக்க போகிறேன். அதில் இதை பற்றி விளக்கங்கள் நிறைய கொடுப்பேன். எல்லா விஷயங்களுமே புதன் சம்மந்தமான காரகத்துவங்கள்லேருந்து எல்லா தகவல்களுமே அந்த வகுப்பில் இருக்கும். புதன் பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கல்விக்காரன்னு சொல்கிறாங்க. புதன் எதுக்கு படிப்புன்னு வச்சுங்க. ஒருத்தர் உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குது, இல்லை புதன் வந்து ஒரு இடத்துல 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, 8ஆம் இடத்துல உட்காருது. அவங்களுக்கு எந்த மாதிரி படிப்பு இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியுமா? அதுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிச்சயமாக
பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா இருந்தாலே நல்லா படிப்பாங்க. புதன் கெட்டு போயிருந்தால் படிப்பில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே மாதிரி புதனை அடிப்படையாக வச்சு அவங்க என்ன படிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியும். புதன் நல்லா இருந்தால் ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். அவங்க வந்து எந்த துறையில் படிக்கிறாங்களோ அந்த துறையில் வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். புதன் தான் வந்து ஒரு புத்தி கூர்மையோட ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது. அவங்கள்ட்ட வந்து அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் போடுறாங்கன்னா ஒரு பையன் வந்து 10 நிமிஷத்தில் ஒரு சம்மம் போட்டு சால்வ் பண்ணுவான். இன்னொரு பையன் அதை 1/2 hour வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த புதன் அப்படிங்கிறத வலிமையை பொறுத்து தான் அவங்க சீக்கிரமாக அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க. அப்போ புதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே புதனோட வலிமையை பொறுத்து அது நல்ல விதமாக செயல்படும். இப்போ புதனோட கல்விகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆடிட்டிங் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆடிட்டர் அப்படி ஆகணும், சிஏ படிக்கிறாங்க. அது ஆகணும்னாலே புதன் வலிமையாக இருந்தால் ஆக முடியும். அது புதன் தான் வந்து அட்வொகேட்டுக்கு படிக்கிறது, லா படிக்கிறாங்கல்ல, சட்டத்துறை அப்படின்னாலே புதன் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி புதன் நல்லா இருந்தால் வந்து காமர்ஸ் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வாணிபம் சம்மந்தமான படிப்புகள் இது எல்லாத்துக்குமே புதனுடைய தொடர்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதே புதன் கெட்டு போனால் என்ன ஆகும்னா படிப்பில் வந்து தடை வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு வந்து படிப்பு பாதியிலே நின்று போகுது. காலேஜ் படிக்கும்போது சார் பையன் செகண்ட் இயர்லேயே வந்து காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான், படிக்கலைன்னு சொல்கிறான். அதே மாதிரி எங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிக்காமல் வேறு காலேஜ் மாற்றிட்டோம். சில பேர் பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போயிட்டு பாதியிலே படிப்பு முடிச்சுட்டு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படித்தவங்களாம் பாதி பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த படிப்பு அதோட தடையாயிருது, டோட்டலாகவே வேறு ஒரு எஜுகேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே புதன் கெட்டு போனால் நடக்கும். எப்பயுமே ஒரு கிரகம் நன்றாக இருந்தால் அதனுடைய காரகத்துவம் சிறப்பாக நமக்கு கிடைக்கும். கிரகம் கெட்டு போயிருந்தால் அதனுடைய காரகத்துவம்லாம் வந்து நமக்கு நெகட்டிவாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். புதன் வந்து ஒருத்தங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து செக் பவுன்ஸ் கேஸில் போய் மாட்டிடுவாங்க. சரிங்க. செக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும், ஏன்னா செக்குனா புதன். அதுமாதிரி டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஒரு சொத்தே வாங்குறாங்கன்னா புதன் கெட்டு போனவங்க ஒரு தடவைக்கு பல தடவை லீகல் பார்த்து தான் வாங்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இவங்க வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு கிரகம் கெட்டு போகும் பொழுது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திப்போங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிகாட்டுதல் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஃபைனான்ஸுக்கு இந்த புதன் தாங்கய்யா. ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குரு நிதினாலே குரு தான். நிதினாலே சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஸ்க்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்குறாங்க, அக்கௌண்ட்ஸ் தான் புதன். ஓகே சார். அதே மாதிரி ஆலோசனை வழங்குறது அந்த கணக்கு போட்டு இவ்வளோ வரவு செலவுகள் வந்திருக்குங்கிற விஷயத்தை அதை தான் வந்து கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவங்க வந்து புதனோட காரகத்துவத்தில் வரவங்க. இந்த புதனுடைய கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்லுங்க வாழ்வியல் பரிகாரம் நிறைய பரிகாரம், அவங்களுக்கு அது சக்ஸஸ் பண்ணுங்களா? நிச்சயமாக பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு புதன் வந்து நல்லா வலிமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலிமையை வந்து இன்னும் கூட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு புதன் நல்லா இருந்தால் அந்த பையன் 80 மார்க் 90 மார்க் வாங்குவான், அவன் 100 மார்க் வாங்க வைக்கணும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும், புதனை வந்து அதை வலிமையை கூட்டணும், ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாலே புதன் ஆக்டிவேட் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிள் வாழ்வியல் பரிகாரம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நியூஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லியும் ஒரு 2 இலை துளசி சாப்பிட்டாங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா துளசினா புதன். ஓகே. க்ரீன் கலரில் இருக்கா, புதனுடைய நிறமே பச்சை தான். அதே மாதிரி க்ரீன் கலர் பொட்டு வச்சாங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆகிடும். க்ரீன் கலர் கயிறு கட்டிக்கலாம். இப்படி புதன் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அழகாக ஆக்டிவேட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ லோவில் இருக்கிறவங்களும் அதே மெத்தடு ஃபாலோ பண்ணணும். அவங்க கொஞ்சம் ஹெவியாக இந்த இடத்துல வந்து புதன் கெட்டு போனவங்க வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்க. புதன் நல்லா இருக்கிறவங்க தான் அதனோட ஆக்டிவேஷனை நேர்மறையாக இயக்கணும். புதன் கெட்டு போனவங்க என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவேஷனை எதிர்மறையாக பண்ணணும். அதான் ரிவர்ஸ் பரிகாரம். புதன் யாருக்காவது 8ல் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, 12ல் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கக்கூடாது, கிழிச்சு தூக்கி போட்டுடணும். இதுதான் ரிவர்ஸ் பரிகாரம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அதுமாதிரி புதன் தான் வந்து எழுது பொருள் ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறது. அப்போ புதன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா பென்சிலை வாங்கி உடச்சி போட்டுருங்க, பேனாவை வாங்கி உடச்சி போட்டுருங்க, பேப்பரை கிழிச்சு போட்டுங்க. இவ்வளோதான் பரிகாரம். இதை ஒரு புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரையில் பண்ணிட்டீங்கன்னா புதன் ஏதாவது ஒரு கெட்டு போயிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. இப்படி சின்ன சின்ன சிம்பிள் வாழ்வியல் பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். வணக்கம் சார், என் பேர் வந்து தேன்மொழி. வணக்கம். இப்போது உங்கள் வீடியோஸில் வந்து நிறைய பார்த்துருக்கேன். லவ் அப்படின்னா வந்துட்டு புதன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்துட்டு புதன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற லவ் வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லை வீக்காக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுமா? இல்லை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அவங்களோட புதன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? நிச்சயமாக இது கரெக்டாக நீங்கள் காலேஜ் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வருது. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து இது எல்லாமே கேட்கலாம்.
லவ்ங்கிறது வந்து இன்றைக்கி என்னால் என்ன பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சரியான விழிப்புணர்வு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதில்ல. காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பேசினாலே விளக்கமா திட்ட அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு தவறான வழிகாட்டுதல். எல்லாருமே அந்த வயசில் வந்து லவ்ங்கிற விஷயத்த கடந்து தான் வருவாங்க. அந்த படிக்கிற வயசில் அந்த டீனேஜில் லவ்ங்கிற விஷயம் கடந்து வருவாங்க. நம்முடைய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா லவ்வுக்கான கிரகமாக வந்து புதன் இருக்குது. ஸோ அந்த புதன் வந்து வலிமையாக இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். அவங்க வந்து எங்கேயும் போய் அலையணும்னு அவசியமே இல்லை. தானாக காதல் வரும், தானாக அது கல்யாணத்தில் போய் முடியும். அதை புதன் தான் காதல் அப்படின்னு சொல்கிறோம். காதல், காதலன், காதலி அப்படின்னு சொல்கிறது. புதன் கெட்டு போயிருந்தால் நான் மாங்கு லவ் பண்ணாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து சிக்கலாகிடும். ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதல் தடையை ஏற்படுத்திடும். அவங்களுக்கு நிறைய காதல் வரும், ஆனால் காதல் தடையை ஏற்படும், சக்ஸஸே ஆகாது. புதன் ராகுவோடு சேர்ந்துருந்தாலும் நிறைய காதல் வரும், ஆனால் அது பிரம்மாண்டமான காதலாக இருக்கும். காதலுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, காதலுக்காக ஊர் ஊராக போய் சுற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கிற புதனோட வலிமையை வச்சு அவங்க லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த புதன் வந்து வீக்காக இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கான பரிகாரங்களை அவங்க பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் வந்து ஒருத்தங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லவ் வந்து ஒரு கண்டிஷனோட வராது, அது தானாக வர்றது தான். இருந்தாலும் ஜாதகம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். நமக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு தெரியுதுனாலே வேணாம்பா, நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு, தினேஷ் அண்ணா சொல்லியிருக்காரு, லவ் பண்ணால் நமக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு அப்போ ஒதுங்கி இருந்துக்கலாம். அல்லது யாரை லவ் பண்ணணுன்னு இருக்குது அதை வந்து நீங்கள் லவ் வரும்போதே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ புதன் கேதுலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கேதுங்கிறது ஒரு ஆன்மீகமான கிரகம். அப்போது ஒரு ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களை லவ் பண்ணால் அந்த லவ் சக்ஸஸ் ஆகிடும். இல்லை வேறு துறையில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி லவ் பண்ணுறதுக்குன்னு சில கிரக அமைப்புகள் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்குது, அதை பார்த்து தான் பண்ணணும். அதே சமயத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு வழிகாட்டுதல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லவ் பண்ணுறங்கிற பேரில் தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டு பேரண்ட்ஸ் பேச்சு கேட்காம போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுவும் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு தான். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணக்கூடாது. அது வந்து பெற்றோர்களுக்கு என்ன பண்ணும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதேமாதிரி பெற்றோர்களும் ஒரு குழந்தையோ ஒரு பையனோ வந்து லவ்ங்கிற விஷயத்தை வந்து முதல்ல உங்கள்கிட்ட தான் சொல்ல வரணும். அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும். இப்போ வந்து அப்பா அம்மா வந்து லவ் போய் சொன்னாலே நம்மளை அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டால் அந்த பையன் என்ன பண்ணுவான், சொல்ல மாட்டான், மறைச்சிருவான், பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சரிப்பா யாரை எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு, ஜாதகம் பார்க்கலாம், நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு. அவங்களுக்கு முடியலையா நமக்கு இளமாக இருக்கிற ஜோதிடத்தை கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் கேட்கலாம். இப்படி அணுகும்போது அவங்கள தப்பு பண்ண வைக்காமல் அவங்கள வந்து சரியான முறையில் வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். யார் ஒருவர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக பிடிவாத குணமாக ஒரு குழந்தைகளை வழி நடத்துகிறாங்களோ அந்த குழந்தைகள் தான் என்ன ஆகுதுன்னா வழி மாறி போயிடுறாங்க, லவ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜாதகத்தில் கரெக்டாக சொல்ல முடியும். ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க டீனேஜில் வரத்துக்கு முன்னாடியே இந்த ஜாதகம் லவ் பண்ணுவாங்கன்னு பேரண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கான சூழ்நிலைக்கு அவங்கள உள்ளே கொண்டு போகக்கூடாது. அவங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டால் தவறான வழிகாட்டுதலுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் ஈஸியாக ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுவாங்க. அதுமாதிரி நான் கூட காலச்சக்கரம்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லவ் காலச்சக்கரம்னே ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்க இருக்கும் அல்லது குரூப் ஆஃப் பசங்க இருப்பாங்க. அந்த குரூப் தான் வந்து எங்கே போனாலும், ஒரு மெஸ்ஸுக்கு போனாலும் ஒன்றா போவாங்க, ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராமுக்கு ஒன்றா போவாங்க, வெளியில் டூர் போனாலும் ஒன்றா போவாங்க. அந்த 4 பேர் ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பையன் லவ் பண்ணிட்டா போதும், மீதி 3 பேர் லவ் பண்ணிவிடுவாங்க. அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் மீதி 3 பேருமே லவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதுதான் காலச்சக்கரம், லவ் காலச்சக்கரம்னு பேர். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு லவ் ஒத்து வரலன்னா லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. லவ் சக்ஸஸ் ஆகணுன்னாலும் லவ் யாருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கோ அவங்கள போய் சந்திக்கணும், இதுதான் காலச்சக்கரம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன், பெற்றோர்களுடைய சம்மதத்தோட பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலோட எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட கொண்டு வந்து காமிச்சு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க, ஜாதகம் சரி இருக்காது, பொருத்தம் வந்திருக்காது, அதில் ஏதாவது நிறைகுறைகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வந்து திருமணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்படி ஒரு குரு செய்யக்கூடிய வழிகாட்டுதலுக்கு வந்து ஈடிணை இல்லையோ அதே மாதிரி பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தும் திரும்ப ஈடுகட்டவே முடியாது. குழந்தையாக இருக்கும்போது எத்தனை தடவை நம்மளை வந்து குளிக்க வச்சுருப்பாங்க, எத்தனை தடவை வந்து பால் கொடுத்துருப்பாங்க, எத்தனை தடவை வந்து தூங்காமல் நம்மளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை தடவை நம்ம பாத்ரூம் போனாலும் க்ளீன் பண்ணி விட்ருப்பாங்க. அப்போ இவ்வளோ வேலைகளை எத்தனை வருஷம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த கடமையை வேறு யாராலையும் ஈடுகட்ட முடியாது. நீங்களே திருப்பி பெற்றோருக்கு ஒரு பெரிய 5 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி கொடுக்குறீங்க,
அவங்கள வந்து ரொம்ப சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா கூட அவங்க செஞ்ச புண்ணியத்தை, அவங்க செஞ்ச கடமையை நீங்கள் ஈடுகட்டவே முடியாது. அதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, அவங்கள எக்காரணத்துக்கு ஒன்றும் எந்த சூழ்நிலையிலையும் அவமானப்படுற சூழ்நிலையும் கொண்டு போகக்கூடாது, மன உளைச்சலுக்கு கொண்டு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலினாலும் பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்கக்கூடாது. அதனால் லவ் பண்ணுறவங்க வந்து அது உங்கள் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன், இளைஞர்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் மீடியா வந்து அந்த மாதிரி விஷயத்தை தூண்டும். அதுக்கு ஜாதகத்துலேயும் காரணம் இருக்குது. புதன் வந்து வெவ்வேறு இடங்களில் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ சில பேருக்கு புதன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது, 6ஆம் இடத்தோட தொடர்பான காதலால் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துலாம் வந்துடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லவ் பண்ணுங்கள், பெற்றோர்களுடைய சமூகத்தோடு லவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அஸ்ட்ராலஜி அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும். தேங்க்யூ சார். புதனை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தேங்க. இப்போ லவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அடுத்து வந்து ஜோசியம் தான் பார்க்கணும். நிச்சயமாக. ஐயா, புதனை பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருக்கிறீங்க. இப்போ புதன் வந்து ராகுவோட சேர்ந்தால் பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லா கிரகங்களும் அப்படி இருக்குமா, இல்லை கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தன்மைகள் மாறுமா அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க, நிச்சயமாக. இது வந்து நீங்கள் கேட்குற விஷயம் வந்து கிரகச்சேர்க்கையை பற்றி கேட்குறீங்க. புதனை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிரகம். அது யார் கூட சேருதோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட தன்மையை மாற்றிக்கும். இப்போ வந்து சூரியன் புதன் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து அதிகார தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதிகாரத்தில் போய் இருக்கிறது, அரசாங்க பதவியில் போய் இருக்கிறது. அது கூட புதன் சேரும்போது அவங்க புதன் சம்மந்தமான அரசாங்க பதவிக்கு போவாங்க. புதன்னா வந்து ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயம், கல்வி சம்மந்தமான விஷயம், பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயம், இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இதே வந்து சூரியன்னா அப்பா. அப்போ சூரியன் கூட புதன் சேர்ந்துருந்தா அப்பா வந்து நல்லா கணக்கு பொருள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், எல்லாத்தையுமே ரொம்ப கால்குலேட்டிவாக செய்வார். பொதுவாகவே சூரியன் புதன் ஒருத்தங்க ஜாதகத்தில் இருக்குன்னா அவங்க ரொம்ப கால்குலேட்டிவ் பர்சன், எதையுமே கால்குலேட்டிவ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன செலவாகும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ டைமிங்கில் அதை முடிக்கலாம். அதனால தான் சூரியன் புதனை வந்து நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கிரகச்சேர்க்கைக்கும் ஒரு யோகம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அந்த யோகங்கள் அமைஞ்சால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து அவங்க ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு புதனை வந்து சரஸ்வதி யோகம்னு சொல்கிறோம். ஏன்னா குருனாலும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், புதன்னாலும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். யாருடைய ஜாதகத்தில் குரு புதன் இருக்கோ அவங்களாம் வந்து படிப்பில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக வருவாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அப்போ இது வந்து சரஸ்வதி யோகம்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் சேரும் பொழுதும் அதுக்கான பலன்களை வந்து கொடுக்கும். இப்போ சனி புதன் சேர்க்கை இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்லி ஒரு எகென்ஸ்டான ஒரு கிரக சேர்க்கையாக சொல்கிறது. ஏன்னா சனி வந்து மந்தத்தன்மையோடு இயங்குறவர். சனி வந்து எப்பயுமே ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் புதன் அப்படி கிடையாது, ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடியவர். அப்போ சனி புதன் சேரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறையா வந்து காரிய தடைகள் ஏற்படும். ஒரு விஷயத்தை பண்ணுறதுல நிறைய காரிய தடை, குறிப்பாக படிப்பில் வந்து நிறையா காரிய தடைகளை குறிக்கும். மெமரி பவரை குறைச்சிரும். படிக்காமல் என்ன பண்ணுவாங்க, புத்தகத்து மேலேயே படுத்து தூங்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த சனி புதன் சேர்க்கை இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகளை வந்து நம்ம கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தின் மூலிமா அழகாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஒரு சின்ன டவுட்டு, புதனுங்கிறது லவ்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சொன்னீங்க, விளக்கம் சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட்னா, பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமாம், அம்மா வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகே. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா எதிர்ப்பாங்க. இது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம பொதுவாக ஜாதகத்தில் லவ்வுக்கு மட்டும் இல்லை, அப்பாவால் நமக்கு நன்மையா அம்மாவால் நமக்கு நன்மையான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா அம்மாவால் எந்த நன்மையும் நடக்காது, அம்மாவால் நமக்கு பிரச்சனை தான். அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடணும். 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் அப்பாவால் நன்மை நடக்கும். 4, 9ஆம் பாவங்கள் நன்றாக இருக்கும்போது பெற்றோர்களால் அவங்களுக்கு நன்மை. ஒருவேளை மறைஞ்சிருக்கு, 9ஆம் தேதி போய் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பாவால் நன்மை இருக்காது. என்னென்னா அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது என்ன ஆகும், யாரால் நன்மை இருக்கோ அவங்க தான் அந்த லவ்வுக்கே ஒத்துக்குவாங்க, ஒருத்தங்க ஒத்துக்காமல் தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நாம் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இப்போ குறிப்பிட்ட ஏஜில் வந்து நீங்கள் அந்த ஜாதகத்தை கம்பல்சரி பார்க்கணும். அவங்களுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு குருஜி அவர்கள் நீங்கள் ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்க. நிச்சயமாக, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. புதனை பற்றி சொல்லியிருக்கீங்க. புதனுடைய நட்சத்திரம், ராசி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக புதனுடைய ராசி பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, இதுதான் புதனுடைய ராசிகள். நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஒவ்வொரு கிரகத்துக்குமே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. புதன் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிற நட்சத்திரம் 3 நட்சத்திரம். பொதுவாக இந்த புதனோட ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மிதுனம், கன்னி வரனால அந்த மிதுனம் அப்படிங்கிறதே வந்து இரட்டைத்தன்மை உள்ளது. மிதுனத்தோட சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஜெமினின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிற மாதிரி இரட்டைத்தன்மை உள்ள ஒரு சிம்பிள் இருக்கும். அது ராசியோட சின்னமே அதுதான். ஏன் அந்த சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது
மிதனம் அப்படிங்கிறது வந்து அந்த சின்னம் ஏன் வந்துச்சு அப்படின்னா அது 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறதே வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. மாற்றம், முயற்சி அப்படிங்கிறதே 3ஆம் இடம் தான். புதனுக்கு வந்து இரட்டைத்தன்மை கிரகம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா புதன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் வலுத்திருக்கோ அல்லது மிதன ராசியில் பிறந்திருக்காங்க, கன்னி ராசியில் பிறந்திருக்காங்கனாலே அவங்க எப்பயுமே டபுள் மைண்டடாக இருப்பாங்க. எதையுமே வந்து இரட்டைத்தன்மையாக யோசிப்பாங்க. ஏன்னா புதன்னா டூயல் கிரகம்னு சொல்கிறது. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரையும் பகைச்சக்கூடாது, இவனும் வேணும் எனக்கு அவனும் வேணும், எனக்கு அவங்களும் வேணும் இவங்களும் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இருப்பாங்க. இதுதான் அந்த புதனுடைய தன்மை. புதன் வந்து எல்லார் கூடயும் ஒரு ஃப்ளெக்சிபிளாக போகிற கிரகம். அப்போ அந்த புதன் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். இப்போ கன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலபுருஷத்துடைய 6வது வீடாக வருது. அப்போ கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் மாட்டுவாங்க. புதன் ஆமாம், ஏதாவது ரூபத்தில். ஏன்னா அங்கே தான் புதன் உச்சமாகிறாரு. அப்போ புதனோட தன்மையை அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வம்பு வழக்கு பிரச்சனை, எதிரிகள் தொந்தரவு ஏதாவது ரூபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் கன்னி ராசிலையோ கன்னி லக்னத்திலையோ பிறக்கிறாங்களோ, அல்லது வாழ்நாள் முழுவதுமே ஒரு சின்ன சின்ன டேப்லெட் சாப்பிட்ற மாதிரியோ ஏதாவது ஒரு ஸ்கின் பிரச்சனையாவது கொடுக்கும் உடம்புல. இல்லை ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் திரும்ப திரும்ப வரும் கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா அந்த இடம் தான் காலபுருஷத்துடைய 6வது இடமாக வருது. அதே சமயத்தில் இதில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து படிப்பில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பாங்க. ஒருத்தங்க பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் புதன் தான் காரணம். ஏன்னா வியாபாரக்காரகனே புதன் தான். பிஸ்னஸ் மேக்னட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து புதனோட அம்சம் தான். அப்படி பார்க்கும்போது கன்னி லக்னம் மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களாம் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. அதை நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராசிகளுக்கு நம்ம அடிப்படையாக எடுத்துக்கலாம். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து ஒரே மாதிரி வேலை செய்கிறதில்ல. 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி புதன் தான். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு விதமான ரிசல்ட்டை கொடுக்குது. இப்போ ஆயில்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில்யம் வந்து கடகராசியில் வரக்கூடியது, காலபுருஷத்துடைய 4வது வீட்டில் வரக்கூடியது. இப்போ நட்சத்திர காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயில்யம் அப்படிங்கிறது வந்து குப்பை தொட்டியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ குப்பை தொட்டி கூட அந்த புதனோட காரகத்துவத்தில் தான் இயங்குது. குப்பை தொட்டி சனி தான், ஆனால் குப்பை என்ன ஆகுது, குப்பை தொட்டியில் தான் குப்பையை போய் சேகரிக்கிறோம். அப்போ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதே வந்து புதன் தான். அது குப்பையை சேகரித்தா சனி புதன் சேர்க்கை. அப்போ ஆயில்யம் வந்து குப்பை தொட்டி. அப்போ அதனால தான் பாருங்கள் அந்த குப்பையை சேகரிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே புதனுடைய நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு கிரகத்தோட காரகத்துவங்களை கூட சும்மா கொடுக்கல நம்முடைய முன்னோர்கள். அதோடைய உள் வெளிப்பாடு என்ன, அதோட உள் கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த காரகத்துவங்களையே கொடுத்துருக்காங்க. கேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டை தான் வந்து நம்மளுடைய இது கழிப்பிடம். கழிப்பறையில் வந்து நம்ம வந்து ஒரு டாய்லெட் செட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் அந்த கழிப்பறையெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது பாருங்கள், செப்டிக் டேங்குன்னு சொல்லுவாங்க. செப்டிக் டேங்க் தான் கேட்டை நட்சத்திரம். அப்போ அங்கேயே என்ன ஆகுது, நம்மளுடைய கழிவுகள்லாம் ஸ்டோர் பண்ணுறது தான் செப்டிக் டேங்க். அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டோரேஜ் வருதோ அது எல்லாம் அந்த புதனுடைய நட்சத்திரங்களாக வரும். அதுக்காக தான் பாருங்கள் அந்த கேட்டையை கொண்டு போய் கழிப்பறைன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு இயற்கையை நம்ம கொடுக்கலாம். இப்போ ரேவதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேவதி தான் வந்து 27 நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம். நம்மளுடைய எல்லா கர்மாவும் அங்கே போய் கடைசியாக ஸ்டோர் ஆகிற இடம் எங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஸ்டோர் ஆகும். அதனால 27வது நட்சத்திரம்னு சொல்கிறோம். ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட எல்லா விஷயத்தையும் கடந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா அத்தனை கர்மாவும் லாஸ்ட்டாக போய் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா அதோட முடிஞ்சிருது. 27 நட்சத்திரங்கும் போது அதுதான் கடைசி. ராசியும் மீன ராசியில் தான் கடைசியாக இருக்குது. அப்போ கர்மா ஸ்டோரேஜுங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் புதனுடைய காரகத்துவங்களை பேஸ் பண்ணி தான் அது இயங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன நம்ம டீப்பாக உள்ளே போகும்போது அது வந்து அதில் ஏதாவது கிரகங்கள் நிற்குதா, அதில் ஏதாவது நட்சத்திரங்கள் செயல்படுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதாவது நீங்கள் இந்த குப்பை தொட்டி, இந்த செப்டி டேங்கு இதெல்லாம் சொல்லும்போது நாங்களாம் சனியினுடைய ஆதிக்கம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் புதனுடைய தொடர்பு இருக்குங்கிறது இப்போ உங்கள் மொழி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் சனி தான். குப்பைன்னு வரக்கூடிய விஷயங்கள் சனி தான். ஆனால் அங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது புதனோட தொடர்பு இருந்தால் ஸ்டோரேஜே ஆகும். ஒரு இடத்துல குப்பை தேங்கி கிடந்தாலே அவருடைய புதனோட அமைப்பு வந்துடுது, அவங்களுடைய அமைப்பு வந்துடுதுன்னு தெரியும். இவ்வளோ நாள் அந்த விஷயமெல்லாம் தெரியவே இல்லைங்க. இப்போ இந்த புதனுக்காக நம்ம எந்த மாதிரி தெய்வத்தையெல்லாம் வழிபடலாம், எப்படி நம்மளோட ஆக்டிவேட் பண்ணிக்கணுங்க? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புதனோட வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிரபஞ்சத்தில் நிறைய கடவுள் இருக்காங்க. அதில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு பெருமாள் தான் வந்து புதனுடைய அம்சமாக இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா புதன்னாலே இளமைக்கான கிரகம்னு அர்த்தம்.
புதன் நீங்கள் எந்த கோயிலை வேணாலும் போய் பாருங்கள், பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா வயசான தோட்டத்தில் இருக்க மாட்டார். இருக்குல்ல. ரொம்ப இளமையாக அலங்காரம் பண்ணிட்டு அழகாக இருப்பார். ஸோ அந்த புதன் அப்படிங்கிறதே பெருமாளுடைய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பெருமாளை வந்து தீர்க்கமாக பிடிச்சாங்கன்னா, கெட்டியாக பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். விஷ்ணு சகஸ்கர நாமம் டெய்லியும் கேட்கணும். கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த புதனோட வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். புதன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களாம் வருஷம் ஒரு தடவை நவ திருப்பதிக்கு போங்க. நவ திருப்பதி போயிட்டு அங்கே அந்த நவ திருப்பதியில் இருக்கக்கூடிய 9 பெருமாள் கோயிலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணணும். அது புதன்கிழமை நாளில் தரிசனம் பண்ணுறது, புதனுடைய நட்சத்திர வரப்பை தரிசனம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் திருப்புமுனை வேணும்னா, புதன் திசை நடக்குதுன்னா, புதன் நல்லா இருக்காருன்னா நீங்கள் அங்கே போங்க. போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக அடையலாம். புதன் கெட்டு போயிருந்தாங்க, புதன் கெட்டு போயிருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது. போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படி போகக்கூடிய சூழல் வருது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படி தான் புதன் கெட்டு போயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு முடக்கு கோயிலே பெருமாள் தான் வரார். அப்போ முடக்கு கோயில் போகணுன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் தான் ஆகும். அப்போ அவங்க என்ன செய்யறதுன்னா புதனுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டு போ. புதன்னா வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்னு அர்த்தம். எழுது பொருள், ஜாமெட்ரி பாக்ஸு, பென்சில், பேனா, நோட்டு புத்தகங்கள், ஒரு மல்டிபிள் கவுண்டில் ஒரு 50 புத்தகம் மொத்தமாக வாங்கி யாருக்காவது படிக்கக்கூடிய குழந்தை ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இதுக்குள்ளே இவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது. ஆமாம், நிச்சயமாக. அதாவது பெருமாள் கோயில் அதிலே வந்து நின்ற பெருமாள் தான் பார்க்கணும், சயனஸ்தானத்தில் பார்க்கக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி ஏதாவது கோட்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா புதன் நீசம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் நீசம்னாலே பெருமாள் படுத்திருக்காருன்னு அர்த்தம். நீச்சம்னா என்னங்க? படுத்திருக்காரு, ஓய்வில் இருக்காங்க, செயல்பாடு இல்லாமல் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறது. அப்போ புதன் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் ஒத்து வரும். புதன் உச்சம் அப்படின்னா நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள். அப்போ புதன் வந்து உச்சமாக இருக்கிறவங்களுக்கு அது ஃபுல் பவரில் இருக்காரு. அப்போ நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள். இப்படி படுத்திருக்கிற பெருமாளுக்கும் நிற்கிற பெருமாளுக்கும் புதன் உச்ச நீச்சம் வேலை செய்யுது. இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆழமாக போய் பார்க்கணும். பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிகாட்டுதலை கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு மருத்துவர் மாதிரி ஜோதிடனுடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எந்த பணியும் செய்ய முடியல. நிச்சயமாக கண்டிப்பாக அது என்னங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கைராசி டாக்டர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு கைராசி ஜோசியர் இருப்பாங்க. உங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்களா குருவுக்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க. குருவே நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சிருங்க. கண்டிப்பாக சரணடைஞ்சிட்டா கண்டிப்பாக அந்த ஜோதிடரால் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். நிறைய வெற்றியாளர்கள் அவர்கள் பின்பலத்தை பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஜோதிடர் இருக்கிறது தெரிஞ்சுக்க முடியுதுங்க. நிச்சயமாக புதனை பற்றி நிறையா விளக்கங்கள் கொடுத்தீங்கய்யா. இப்போ ஒருத்தருக்கு புதன் திசை புதன் புத்தி நடக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படி இப்போ நடக்கணும் என்னான்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. நிச்சயமாக. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசை நமக்கு நடக்குதுனாலே அந்த தசையால் நமக்கு நன்மை நடக்க போதா தீமை நடக்க போதாங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனோட வலிமையை வச்சு தான் முடிவு பண்ணணும். சரி. புதன் திசை வந்து 17 வருஷம். அப்போ அந்த 17 வருஷத்தில் புதன் என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நமக்கு கொடுப்பாருங்கிறது ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னா அந்த புதனை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். பிரச்சனையாக இருக்குன்னா அது கொஞ்சம் ரிவர்ஸாக நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ யாருக்கெல்லாம் வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, ஒரு நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா புதன் திசையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அடிக்கடி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உங்கள் பேப்பரில் எழுதுங்க. சரிங்களா? உங்கள் பேப்பரில் எழுதி திட்டம் போடுங்க, பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைரியை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் எழுத புதன் ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி எழுதினாலே உங்களுக்கு வந்து புதன் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதை வந்து எப்படி எழுதணும்? க்ரீன் கலர் பேனால் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்யணும், திட்டம் போடுங்க. புதன் நல்லா இருக்கிறவங்க இதை பண்ணணும். தினசரி உங்களோட வரவு செலவுகளுக்கு கணக்கு எழுதணும். அது எழுதினீங்கனாலே புதன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய புத்தகம் 500 பேஜ் இருக்கிற புத்தகத்தை எடுத்து டெய்லி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்ட்டு அந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஹேபிட்டை கொண்டு வாங்க. இதை கொண்டு வந்தாலே புதனோட ஆக்டிவேஷன் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த திசையும் உங்களுக்கு நடக்கும்போது, கிரகமும் நல்லா இருக்கும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் புதன்கிட்ட கிடச்சிரும். அந்த மாதிரி செய்யணும். இதே புதன் ஒருத்தங்களுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் புத்தகத்தையே கையில் தொடக்கூடாது. சரிங்க. புத்தகமே படிக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை ஆகிடும். நியூஸ் பேப்பரும் படிக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொன்னேன்? கிழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன செய்யணும்? உங்கள் பேரை ரிவர்ஸில் எழுதணும். சரிங்க. உங்கள் பேர் என்னதுங்க? சரவணனுங்கய்யா. சரவணன். அப்போ சரவணன் அப்படின்னா SARAVANAN.
NANAVA அப்படின்னு ரிவர்ஸில் எழுதுங்க. சரிங்க. ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா புதனோடைய நெகட்டிவிட்டி உங்களுக்கு பாதிக்காமல் சரியாயிடும். அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா பெருமாள் கோயிலை ரிவர்ஸாக சுற்றுங்க. சரிங்க. இப்படி சுற்றும் போது உங்களுக்கு அந்த புதனோடைய நெகட்டிவிட்டி வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிரை கையில் எடுத்து உங்கள் தலையை சுற்றி தூக்கி போடுங்க. தூங்கும்போது பச்சை பயிரை வந்து தலைமாட்டு கடையில் வச்சு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை தூக்கி போட்டுருங்க. இப்படிலாம் செய்யும்போது ரிவர்ஸ் பரிகாரமாக செய்யும்போது புதனோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தசாபுக்தி வரும்போது கவனமாக அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் 7ஆம் இடம் பாதகாதிபதினு சொல்லுவாங்க. சரி. அப்போ அந்த புதன் வந்து அங்கே இருக்குன்னு வச்சிங்க, அதுக்கு என்னங்க பண்ணலாம்? லக்னத்துக்கு 7ஆம் இடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அது பாதகாதிபதியாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீன லக்னக்காரங்க. மீன லக்னக்காரங்களுக்கு புதன் பாதகாதிபதி. அதுக்கப்புறம் தனுஷ் லக்னக்காரங்க. இவங்களுக்கு பாதகாதிபதியாக வரது மட்டும் இல்லாமல் அங்கேயே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் ஆட்சியாக இருப்பாலும் உச்சமாக இருப்பார். மீன லக்னத்துக்கு 7ல் புதன் உச்சம். தனுஷ் லக்னத்துக்கு 7ல் புதன் ஆட்சி. ஆனால் பாதகாதிபதியாக வந்து ஆட்சி ஆகிறார். பாதகாதிபதிங்கிற வார்த்தையிலே இருக்குது பாதகம். ஒரு பாதகத்தை செஞ்சிருவார். அப்போ நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 500 வார்த்தை டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா? 500 வார்த்தையிலேருந்து ஒரு 1000 வார்த்தை கஷ்டப்பட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஒரே செகண்டில் டிலீட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? கஷ்டப்பட்டு டைப் பண்ணது வேஸ்ட்டாக போயிடுதா? அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நாம்ளே இழந்துட்டா அந்த பாதகாதிபதியோட வேலை நமக்கு பிரச்சனை பண்ணாது. ஸோ வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகிறோம். குறிப்பாக அது 7ஆம் இடமே பாதகாதிபதியாக வரனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அப்போ இவங்க திருமணத்துக்காக பத்திரிக்கை அடிக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டு அந்த பத்திரிக்கை டிசைன் பிடிக்கணும்னு கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கையில் ஒரு கரெக்ஷன் பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு அந்த பாதகாதிபதியோடைய விஷயம் வந்து கேன்சல் ஆகிடும், தாக்கம் குறைஞ்சிரும். அப்போ அந்த தாக்கம் கல்யாணத்தில் பாதிக்காது. திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல். அதுக்கு பதிலாக பத்திரிக்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். இப்படி புதனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை பரிகாரமாக பண்ணிக்கலாம். இப்போ புதன் திசை, புதன் புத்தி, சுய புத்தி எப்பயுமே வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே நடக்குமாங்கய்யா? இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுய புத்தி என்னை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யலாம் இல்லை, வேலை செய்யும். அந்த கிரகம் எந்த மாதிரியான தாக்கத்தில் இருக்குது, என்ன பாவ தொடர்பு வாங்கியிருக்கு, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நிச்சயமாக வேலை செய்யும். சுயபுத்தியில் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, சுயபுத்தியில் வீடு கட்டினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது நடக்கும் அவங்க வாழ்க்கையில். கிரக வலிமை தான் அங்கே முக்கியம். சுய புத்தியோ இல்லை வேற புத்தியோ அப்படிங்கிறது கிடையாது. கிரக வலிமை நல்லா இருந்தால் அது வேலை செய்யும். அந்த நின்ற நட்சத்திரம் அது என்ன பார்வை, எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து முடிவு பண்ணலாம். இப்போ புதனை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க, கேட்டகரிலாம். இதனுடைய வகுப்பு எப்போ ஆரம்பிக்கிறீங்க, எத்தனை நாள் நடத்துகிறீங்க, இதனுடைய ஃபீஸ் எப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா? புதன் சம்மந்தமான வகுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே வகுப்பாக நடத்த போகிறேன். ஒரு 3 மணி நேரம் நடத்த போகிறேன். இதற்கான கட்டணம் 786 ரூபாய். இது வந்து ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடத்த போகிறேன். இதில் புதன் சம்மந்தமான காரகத்துவங்கள், புதன் 27 நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன், புதன் ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிறதுக்கு என்ன பலன், புதன் நட்சத்திரத்துக்கு என்ன பலன் எடுக்கணும், புதன் கோச்சாரத்தில் என்ன பலன் கொடுக்கும், புதனோட DNA கர்மா என்ன, இந்த மாதிரி பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் உள்ளடக்கிய வகுப்பு எடுக்க போகிறேன். இதை யார் வேணாலும் படிக்கலாம். ஓரளவுக்கு ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை ஞானம் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா புதனை பற்றிய சகல விஷயங்களும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி விளக்கம் கொடுத்ததுக்கு. ஆன்லைனில் எஸ்ஆ டிவி பார்க்கும் நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள், ஐயா அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ கம்மியான இது விளக்கம் கொடுத்து ரேட்டும் கம்மியாக கொடுத்து புதனை பற்றி எல்லாமே சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. அனைவரும் இது பயன்பெறணும்னு வாடிக்கையாளர் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி.